வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒரு 90s கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, முதல்ல நான் சொல்ல போகிற ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி பார்த்தோம் அப்படின்னா, இது உங்களோட ஸ்கூல் நினைவுக்கு கொண்டு போகும். ஸ்கூல் பருவத்தில் இங்கிலீஷில் சப்ளிமெண்ட்ரி ரீடர்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தோம் அப்படின்னா, ரிப் வேன் வின்கல் அப்படின்னு ஒருத்தரோட கதை படிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட அவங்க கிராமத்தில் இருக்க ஒரு மலையில் போய் படுத்துருவார். அங்கே சரக்கு அடிச்சு கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு திரும்பி வருவாருன்னு. இந்த ஒரு ஸ்டோரி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதே மாதிரி ஒருத்தர் கிட்டத்தட்ட 29 வருடம் கழித்து தன்னோட நாட்டுக்கு திரும்பி வந்தார்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? அது மட்டும் இல்லாமல் 29 வருடமா வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம இவர் ஒரு மிஷனுக்காக இந்த ஒரு காட்டுக்குள்ள வந்திருக்காரு. பட் அந்த மிஷின் பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்சே கிட்டத்தட்ட 29 வருடமா இந்த ஒரு மிஷன் போய்கிட்டு இருக்குன்னு நினைச்சு ஒரு காட்டுக்குள்ள பதுங்கி இருந்து சண்டையும் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு 29 வருடத்துல அவங்களோட குடும்பமா இருந்தாலும் சரி, அவங்க நாட்டோட ஆர்மியா இருந்தாலும் சரி, இவரை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்ன்ற மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. ஆனா அது எல்லாத்தையும் இவர் என்ன எதிரிகளோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கும்னு நினைச்சு கிட்டத்தட்ட 29 வருடம் நடந்து முடிஞ்ச போற நடந்துகிட்டு இருக்கேன்னு நினைச்சு காட்டுக்குள்ள இருந்திருக்காரு. யார் இந்த மனிதர், எந்த நாட்டை சேர்ந்தவர், எதற்காக 29 வருடமா இவர் அந்த காட்டுக்குள்ள பதுங்கி இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பர்சனோட பேர் பார்த்தோம் அப்படின்னா ஹிரோனோ ஒனோடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாப்பனீஸ் ராணுவ வீரர். இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய லம்பக் அப்படின்னு ஒரு ஐலாண்ட்ல பார்த்தோம்னா இம்பரல் ஆர்மி ஆஃப் ஜப்பான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஐலாண்டை அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்திருக்காங்க. ஒரு இரண்டாம் உலக போர் சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவும் அதோட அலைஸ் படையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு இடத்த மட்டும் இருந்து கேப்சர் பண்ணணும்னு பிளான் பண்றாங்க. அதற்காக பிப்ரவரி மாதம் 1945 இந்த இடத்துல வந்து அமெரிக்கா படை இறங்கி இந்த இடத்தையும் கேப்சர் பண்ணுது. இப்படி கேப்சர் பண்ண இடத்துல ஹிரோனோ ஒனோடாக்கு என்னப்பா வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் 1944 பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு தீவுகள் இறக்கி விடப்படுறாரு. எதற்காக அப்படின்னா இவருக்கும் ஒரு மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தீவுல இருக்கக்கூடிய ஏர் ஸ்டெப்ஸும் சரி, கப்பல் நிறுத்தியும் இடத்துல உன்னால எவ்வளவு முடியுமோ அதை அடிச்சு ஒழிச்சிடணும். இக்காரணத்தை கொண்டு அமெரிக்க படைகளை இதை கேப்சர் பண்ண விடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்து ஒரு கூட ஒரு 3 சோல்ஜர்ஸையும் கொடுத்து அனுப்புறாங்க. இந்த ஒரு மிஷனுக்காக தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஹிரோனோ ஒனோடா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு லம்பக் தீவுக்கு வராரு. இந்த ஒரு லம்பக் தீவுக்கு வந்து இவரோட வேலைகளை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாரு. இவர் கண்ணில் பட்ட எதிரிகளெல்லாம் சுட்டுக் கொள்றாரு. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு உளவாளி மற்றும் கொரில்லா போர் முறைக்கு தயாரானதுனால எதிரிகளோட ஒவ்வொரு மூவ் எப்படி இருக்கும், அவங்களை எப்படி அழிக்கலான்ற மாதிரி பிளான் பண்றாரு. ஒரு பக்கம் இவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. 1945 ஜப்பான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு போரை முடிக்க வைக்கிறதுக்காக சரண்டர் ஒப்பந்தத்துக்கு வராங்க. இந்த சரண்டர் ஒப்பந்தம் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு சொல்லவும் படல. கொஞ்ச நாளுகளுக்கு அடுத்து துண்டு பிரசுரமா அவங்களுக்கு கொடுக்கப்படுது. காட்டு பகுதிகளுக்கு மேல ஹெலிகாப்டர்ல இருந்து ஏரோப்ளேன்ல இருந்து தூக்கி போடுறாங்க. அதை படிச்சு அந்த ஹிரோனோ ஒனோடா பார்த்தோம் அப்படின்னா இது எதிரிகளோட சதி செயல்ல நம்மளை வெளியே கொண்டு வந்து கொள்றதுக்கு அவங்களே இவ்வளவு யோசிச்சாங்கன்னா நம்ம எவ்வளவு யோசிக்கணும்னு யோசிச்சுட்டு எல்லாமே அவங்களோட ஃபேக் அஜெண்டான்னு நினைச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 29 வருடம் அந்த காட்டுக்குள்ளே இருந்திருக்காரு. அப்புறம் எப்படி அவர் வெளியே வந்தாரு, அந்த காட்டுக்குள்ள அவருக்கு நடந்ததெல்லாம் இருந்தா எப்படி சாப்பிட்டாரு, எப்படி வாழ்ந்தாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை பத்தியான ஃபுல் வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றேன். அதை பார்த்து இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த முழுமையா தெரிஞ்சுக்கணும்.